6000க்கு மேல இருக்கு, நீங்க 2000 என்டர் பண்ணி வச்சிருக்கீங்க சார். இதுவும் இப்போ ரீசெண்டா இது எங்க 8-1 போட்டிருக்கீங்க. சும்மா அதான் சொல்லக்கூடாது. 8-1க்கு அப்புறம் நீங்க என்ட்ரியே போடல. என்ன காரணம் சொல்லக்கூடாது. ஏங்க நீங்க மலுப்புறதுக்குலாம் எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ண போறீங்க? ஏன் ஒரு நாள் 2 நாள் ஓகே ஃபைன், 1 வீக் கூட எடுத்துக்கோங்க. 2 மந்த்ஸா உட்காந்து நீங்க உட்காந்து மார்ச் எண்ட் வருது, என்ன வேலை பாக்குறீங்க ஃபார்மசிஸ்ட்? இப்போ எல்லா ஸ்டாக்கும் இப்படிதான் இருக்கான்னு தெரியலையா? இப்போ எல்லா லூஸ் ஸ்டாக் வெளியில போதா என்னன்னு தெரியலையே. தென் ஹவு இது எப்படி அக்கௌண்ட் பண்ணுவீங்க? மாத்திரை கணக்கு தப்பா வருது, அதிரடி காட்டிய ஆட்சியர். ஹெட்னஸ் யாரு? ஸ்டாக் எல்லாம் ஹெட்னஸ் செக் பண்றது இல்லையா? எதுவுமே இல்லை. நீங்க முதல்ல என்ட்ரி போடுங்க ஒழுங்கா. இப்படி பண்ணா என்ன இருக்கும்? ஒரு 5-10 பரவாயில்ல, 6000 டேப்லெட் இருக்கு, நீங்க 500 டேப்லெட் போட்டு டாக்டர். தி ஸ்டாக்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர். 5 என்ன என்டர் பண்ணிருக்காங்க? 6000 டேப்லெட். ஹவ் கம் திஸ் 2 months ஆர் என்ன என்டர்? நீங்க ஒரு தடவை கூட இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எம் பிரதாப் அவர்கள் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்திருக்காரு. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழே நிறைய இடத்துல ஆய்வு பணியை மேற்கொண்டு அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வச்சிட்டு வராரு. அந்த வகையில பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆய்வு மேற்கொள்ள போயிருந்திருக்காரு. அப்போ மருந்தகத்துல மருந்து இருப்புன்னு 2000ன்னு நோட்டுல குறிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனா மருந்தகத்துல இருந்த மருந்துகளினுடைய எண்ணிக்கை 6000க்கும் மேல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்படி நோட்டுல ஒன்னும் இங்க இருப்பும் வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி பெண் பொறுப்பாளர்கிட்ட இது தொடர்பா கேள்வி எழுப்பி வெளியில எங்கேயாவது இத விற்பனை செய்றீங்களா அப்படின்னு கடிந்து கொண்டாரு. இதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம விழிப்புதுங்கி நின்றிருக்காங்க அந்த பொறுப்பாளர். அது போக வெளிய கழிவறைகள் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி உடனடியா அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இதன் காரணமா அங்க பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.